وقال رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லனாய் அல்லாஹ்வுக்கு சர்வபுகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழ்கின்ற மக்களை நேரான சீரான பாதையை வழிகாட்டுவதற்காக ஒரு உலகத்திற்கும் அன்பாக அருளாக கொண்ட முதலிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய முக்மினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இயற்ற அளவு எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையிலே முற்றுமுழுதாமைகளை தவிர்த்து நடந்து கொள்ளும் வரை முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்ட வஸீயத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாங்கள் நன்மைகளை செய்தால் அல்லாஹ் தஆலா அதற்கான கூலிகளை இந்த உலகத்திலும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அதே போல் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பாவம் செய்தால் சில பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எங்களை பெரும்பாலும் நாங்கள் நினைக்கின்றோம் பாவம் செய்தால் அங்க போய் பார்த்துக் கொள்ளலாம், கியாமத்தினால கிடைக்கட்டும், அங்க என்ன நடக்கிறது நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இப்படி நாங்கள் ஒரு மனமையான ஒரு சிந்தனையில் இருக்கின்றோம். ஆனால் ஹகீகத் என்னவென்றால், யதார்த்தம் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற சில பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா இங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நாங்கள் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம். ஃபஅஹலக்னா பிதுனூபிஹிம், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம், அவர்களை பிடித்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கல் மலை பொழிந்து சில கூட்டங்களை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கின்றார். வெள்ளப் பெருக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவர்கள் அழித்திருக்கின்றார். தாங்க முடியாத சத்தத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி சில கூட்டங்களை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கின்றார். பூமியை குலைக்கச் செய்து அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை சுழிவாங்கி இருக்கிறார். இப்படி ஏராளமானவர்களை நமக்கு முன்னால் வாழ்ந்த சில கூட்டங்களை அல்லாஹ் தஆலா அழித்து எங்களுக்கு பாடமாக வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களை இயல்பான வரை உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு நாளும் செய்துவிடக் கூடாது. அந்த பாவங்களை செய்தால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தண்டனை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் தஆலா சொல்வதோடு சில நேரம் மனிதர்களால் அதற்கான தண்டனை வழங்காவிட்டால் அல்லாஹ் அதற்கான தண்டனையும் வழங்குகிறார். அது ஆக முக்கியமான ஒன்றுதான். பிற மனிதர்களை அவர்களுடைய விடயத்தை இட்டுக்கட்டுது. ஒன்று இருக்கிறது புறம் பேசுவது, இன்னும் ஒன்று இருக்கிறது இட்டுக்கட்டுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அத்ததுரூன
தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அதை அறிவார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ, உங்களுடைய சகோதரர் வெறுக்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் பேசுவதை கீபத், புறம் பேசுவது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அஃபரைத இன் கான ஃபி அஹி மா அகுல், யா ரசூலல்லாஹ், நான் சொல்றது எங்க சகோதரர்கிட்ட இருந்தாலுமா? சொன்னாங்க, இருந்தத பேசுறது தான் கீபத். வஹிலம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹத்தா, அவரிடத்தில் இல்லாத ஒன்றை, நீங்கள் காணாத ஒன்றை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அது இட்டுக்கட்டுதல், பெரும் பாவங்களில் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். குர்ஆனில் இந்த மூன்றையும் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். கேட்பது, பார்ப்பது, இட்டுக்கட்டுவது, இது மூன்று கூடாது. ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒன்றை பேசுவது கீபத், அது பேசக்கூடாது. ஒருவர் சொல்வதை நாங்கள் சொல்லுகின்றோம், கேட்பதை சொல்லுகிறோமே, இதுவும் கூடாது. இல்லாத ஒன்றை, ஒரு மனிதனிடத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் பேசுவது, அதுவும் கூடாது. இல்லாத ஒன்றை ஒரு மனிதர் பேசுவதாக இருந்தால் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? அவருக்கு 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். ஒருவர் விபச்சார விடுதிக்கு போகிறார், நாங்கள் கண்களினால் பார்த்து விட்டோம், அதை பேசுவது கீபத். உள்ளே நுழைந்து விட்டார், அவர் என்ன செய்தார் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கிரியேட் பண்ணுகின்றோம், இப்படியா இருக்குமோ, இவருக்கு இருக்கு வைத்திருப்பாரோ. எண்ணங்கள் என்ற மார்க்கத்தில், எண்ணங்கள் எங்கள மார்க்கத்தில் இடமில்லை, யூகிக்கிறது இடமில்லை. இப்படியா இருப்பாய், அவர் முந்தி இப்படித்தான், அவர் லேசான ஆள் இல்லை, அவர் ரெக்கார்ட் இருக்குது, அவரை பத்தி இவர் சொல்லியிருக்கிறார். கிரியேட் பண்றது, உருவாக்குறதே இது பெரும் பாவங்கள். மறந்து விடாதீர்கள், இல்லாத ஒன்றை பேசினார், அவருக்கு 80 கசையை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதற்கான தண்டனை மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு கிடைக்கும். புகாரியுடைய ஒரு ஷரஹ் ஒன்று இருக்கிறது, இர்ஷாது சாதி என்ற கிதாப். அதிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அந்த கிதாபுடைய இமாம் பதிவு செய்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் மதீனா முனவ்வராவிலே ஒரு பெண் வஃபாத்தார். பொதுவாக அரபு நாடுகளிலே ஜனாசாக்கள் விழுந்து விட்டால், யாராவது மௌத்தாகிவிட்டால் அவர்கள் ஒரு பொதுவான இடத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை குளிப்பாட்டி கஃன் செய்து பார்வையிட்டு வைப்பார்கள். ஒரு பெண் வஃபாத்தாகிறார், அந்த பெண்ணை பொதுவான அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சில பெண்மணிகள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறைக்குள் திடீரென்று ஒரு பெண்மணி நுழைகிறார். நுழைந்து அந்த ஜனாசாவா இருக்கின்ற அந்த பெண்ணுடைய பித்தத்திலே கை வைத்து, அன்தி சானியா, நீ விபச்சாரம் செய்த பெண் என்று வஃபாத்தாகிற பெண்ணுக்கு இவர் குற்றம் சுமத்துகிறார். எப்படி என்றால், அந்த உயிரோடு வந்த அந்த பெண்மணி மௌத்தாக இருக்கின்ற அந்த பெண்மணிக்கு பித்தத்திலே கை வைத்து, நீ விபச்சாரம் செய்த பெண்மணி என்று குற்றம் சுமத்துகிறார். அந்த பித்தத்தில் வைத்த அந்த கையை திரும்ப அந்த பெண்ணால் எடுக்க முடியவில்லை. அந்த பித்தத்தோடு அப்படியே சேர்ந்து விட்டது. எவ்வளவு முயற்சி செய்தால் அந்த கையை எடுக்க முடியவில்லை. குளிப்பாட்டிக் கொண்டிருந்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அந்த கையை கலட்ட முடியவில்லை. இப்பொழுது இதற்கான ஃபத்வா என்ன செய்வது?
ஜனாசாவை அடக்கம் செய்யவும் வேண்டும். இந்த பெண்ணுடைய கை அந்த மரணித்த பெண்ணுடைய பித்தத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. ஃபத்வாக்கள் கேட்ட நேரத்தில் 2 ஃபத்வாக்களை உலமாக்கள் இரு தரப்பினர்கள் எழுதி சொன்னார்கள். ஒன்று, இந்த பெண்ணுடைய கையை வெட்டி அந்த பெண்ணை அப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும். சில உலமாக்கள் சொன்னார்கள், இல்லை, மௌத்தான பெண் அவள் மௌத்தாகிவிட்டார், உயிரோடு இருக்கின்ற இந்த பெண்மணிக்கு கை தேவை. அதனால் அந்த பித்தத்திலே இருக்கின்ற கை ஒட்டி இருக்கின்ற ஒரு பகுதியை அப்படியே வெட்டி இந்த பெண்ணுடைய ஜனாசாவை நாங்கள் அடக்கம் செய்வோம் என்று உலமாக்கள் ஃபத்வாக்களை கொடுத்த சந்தர்ப்பத்திலே அந்த மதீனத்துல் முனவ்வராவுடைய கவர்னர் சொல்லுகிறார், இமாமுல் மதீனா, இந்த மதீனத்துடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன ஃபத்வாவை சொல்கிறார்களோ அதுதான் இந்த இடத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சம்பவத்தை அப்படியே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வலா துக்ஃபா மின் ஹாதிஹி வலா மின் ஹாதிஹி, இந்த பெண்ணுடைய கையை வெட்டவும் கூடாது, அந்த ஜனாசாவா இருக்கின்ற பெண்ணுடைய கையை வெட்டக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்வது? சொன்னார்கள், இந்த பெண் மரணித்த பெண்ணை பார்த்து விபச்சாரி என்ற குற்றத்தை சுமத்திருக்கிறார், வெட்டிக்கதையாக சொல்லியிருக்கிறார், எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசியிருக்கிறார். அதனால் இந்த பெண்ணுக்கு 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு 79 கசையடி கொடுக்கப்பட்டது. 79 கசையடி கொடுக்கப்பட்டும் அந்த பெண்ணுடைய கையை கழட்ட முடியவில்லை. 80வது கசையடி கொடுத்ததற்கு பின்னால் தான் அந்த பெண்ணுடைய பித்தத்திலிருந்து அந்த பெண்ணுடைய கையை கழட்ட முடிந்தது என்று புகாரியுடைய ஷரகிலே ஒரு ஆச்சரியமான ஒரு அபூர்வமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பழையதை வைத்து செய்த பாவத்திற்கு அவர் தௌபா செய்திருப்பார், அதை வைத்து எங்களுடைய கோபத்தை வெளியாக்குவதற்காக, கொப்பளிப்பதற்காக ஒருவரை பற்றி எட்டுக்கட்டு கதை சொல்வது, இவைகள் எல்லாம் பாரதூரமானதற்கான தண்டனையை பூமிக்கு மேலாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அல்லாஹ் பாதுகாப்பான். பத்தினி தன்மையுள்ள பெண்களை பற்றி இட்டு கட்டுவது, கௌரவமான குடும்பத்திலே வாழ்கின்ற ஆண்களை பற்றி அவர்களை பற்றி இட்டு கட்டுவது, நான் இப்படி பார்த்தேன் இப்படி இருக்கலாம் என்று யூகித்து அவர்களை பற்றி இட்டு கட்டுவது, அது நிரூபிக்க முடியாவிட்டால் 80 அடி கசையடி யார் சொன்னார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சில நேரம் சில திருமண விடயங்களில ஆண்களை பற்றி அல்லது மணப்பெண்ணை பற்றி சில தகவல்களை கேட்டு வருவார்கள். இந்த இடத்தில் மார்க்கத்தில் புறம் பேசுவதற்கு அனுமதி இருக்கு. எல்லா இடத்திலும் அல்ல, திருமண பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது ஒரு ஆணை பற்றி விசாரித்தால், ஒரு பெண்ணை பற்றி விசாரித்தால், அந்த ஆணிடத்தில் அந்த பெண்ணிடத்தில் எது அந்த காலத்தில் இருக்கிறதோ அதை சொல்லலாம். ஓ, இப்படி இருக்குது, நீங்க பார்த்து முடிச்சு கொடுங்க. இந்த புறம் பேசுவதை, இந்த தீபத்தை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது, கட்டாயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒருவர் 2 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 5 வருடங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருப்பார், ஏதோ ஒரு தவறை செய்திருப்பார், இவருக்கு கேள்விப்பட்டிருக்கும், இவருக்கு யாரோ சொல்லியிருப்பார். இப்ப இந்த செய்தி கேட்டு வருகிற நேரத்தில் அதை பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. எத்தனையோ திருமணங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்து, ஆண் பெண்ணை பார்த்து, பெண் ஆணை பார்த்து, எல்லா பேச்சுவார்த்தை முடிந்து யாரும் போய் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு மட்டும் நீங்க கொடுக்காதீங்க, ஆக மோசமான ஆளு, செலவழிச்சு போய் கையால செலவழிச்சு போய் சொல்லிடுவாங்க.
அது உண்மைக்கு புறம்பாக இருந்தால், அது இட்டுக்கதையாக இருந்தால் அதற்கான தண்டனையை அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த பூமிக்கு மேலால் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அல்லாஹ் அப்படியான பாவத்தினை பாதுகாப்பான். இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது. புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாபானி முஅஜ்ஜலான், இரண்டு கதவுகள் இருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு கதவுகள், அதற்கு தண்டனை கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது. பாபானி முஅஜ்ஜலான் உகூபத்துஹுமா ஃபி துன்யா, துன்யாவிலே அதற்கான தண்டனை கிடைக்கும். முதலாவது அல் பகி, அநியாயம் செய்யும். இரண்டாவது மஹ்கூக்குல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒன்றே ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்வது, மற்றொரு குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வது. இந்த ரெண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றிருந்தால் மௌத்துக்கு முன்னாலே இதற்கான தண்டனை பூமிக்கு மேல் கிடைக்கும். அங்க போதே இல்லை, இங்க கிடைக்கப்போதே விளங்கணும். ஆஹா, எங்கட அங்க பயணம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு அல்லாஹ் இங்க சோதிக்கிறான், இங்க தண்டனை தாரா, நான் திரும்பணும், நான் முன்னுக்கு வரணும், இந்த பாவங்களை அழிச்சிட்டு அவர்களோடு யாருக்கு அநியாயம் செய்யணும் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு எந்த குடும்ப வாழ்க்கையை துண்டித்து வாழ்ந்துட்டோமோ அவர்களோட சேர்த்து வாழ்க்கை இங்கே புத்தி வரும். அநியாயமாக பாரதூரமானது அநியாயம். அல்லாஹ் சொல்ற, அநியாயத்தை நான் எனக்கே தடை செய்து கொண்டேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். ஒரு நூல் அளவு, ஒரு பேச்சளவு நாம் இன்னொருவருக்கு அநியாயம் செய்தாலும் அதற்கான தண்டனை இங்க கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான். மர்வான் இப்னு ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலத்தில் அர்வா பின்த் உவைஸ் சொல்லுகிற ஒரு பெண்மணி, இவர் மர்வான் கிட்ட ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். எப்படியான வழக்கு தாக்கல் என்றால், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சயீத் இப்னு ஸைத், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, இந்த பெண்மணி இந்த ஆணை பற்றி ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். என்னென்றால், இன்னஹு அஹத ஷைஅன் மின் அர்தி, என்னுடைய பூமியில் இருந்து ஒரு பகுதியை, ஒரு துண்டை சயீத் ஒரு ஸைத் பிடித்துக் கொண்டார் என்று செய்தி சொல்லப்படுது. அப்படி நடந்திருந்தால் அநியாயம். வழக்கு பேசி வெற்றினாலும் நாங்க இன்னொரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சது வெற்றினா அது இங்க வெற்றின மாதிரி அங்க மாட்டிக்கொள்ளும். காணிக்கு, பூமிக்கு, இல்லாட்டி சல்லியை ஆவரம் செய்ய எடுத்து அவருக்கு அநியாயம் செய்யற, பார்ட்னர்ஷிப் ஆவரம் செய்ய வேண்டிய அவருக்கு சல்லி எடுத்து இவரை நல்ல ஆட்டையை போட்டுட்டு இவர் அநியாயம் செஞ்சுட்டு நான் ஒஸ்தாரின்னு சொல்றாரு, நம்பி கடன் கொடுத்தாரு, ஏமாத்தி கொண்டு இருக்கிறார், அது அநியாயம். கடன் கொடுத்தவருக்கு இழுத்து அடிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறாரு, இது அநியாயம். அநியாயம் என்றால் அதற்கான தண்டனை கிடைக்கும். யாரும் அநியாயம் செஞ்சு போட்டு அதுக்கு அங்கதான் கிடைக்கும் யாரும் நம்பவாலும், இங்கே கிடைக்கும், இங்கே அல்லாஹ் தருவார், அல்லாஹ் பாதுகாப்பான். மர்வான் அவங்க என்ன செஞ்சாங்க, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அர்வா பின்த் உவைஸை அழைச்சாங்க, விசாரணை நடத்தி. ரெண்டு பேரை கூப்பிட்டு தான் விசாரணை செய்யும். அந்த பெண்மணி சயீத் இப்னு ஸைதை பார்த்து சொன்னாரு, இவர் என்ன காணில் ஒரு துண்டு எடுத்துட்டார். சயீத் இப்னு ஸைத் சொல்றாரு, நான் அந்த அநியாயம் செய்யல, நான் நபியுடைய பாசறையில் வளர்ந்த ஒரு சஹாபி, சஹாபாக்களோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒருவன், நான் நபியை கண்ணால் பார்த்தவன்,
நான் இப்படி அநியாயம் செய்ய மாட்டேன். அந்த பெண்மணி சொல்லிட்டார், இல்ல இவர் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார். அநியாயத்துடைய கடைசி முடிவு என்னன்னா, ஒருவருக்கு அநியாயம் செஞ்சு அவர் கடைசி தாக்கலாகி, யா அல்லாஹ் நீனே இவரை பார்த்துக்கோ அப்படின்னு மதுவா செய்வான். பொதுவா மனிதன் இயல்பு அப்படிதான். பேசி பார்ப்பாங்க, கதைச்சு பார்ப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க, கேட்காது. அல்லாஹ் கிட்ட பாருன்னு சொல்லு. 3 துஆக்கள் கபூல் செய்யப்படும். அதுக்கு மறுப்பில்லை. அதுல ஒன்றுதான், அநியாயம் செஞ்சா அவன் கையேந்தினா அது காஃபியா இருக்கவே வேண்டும், முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருக்கவே வேண்டும். அது கபூல் தான். அது திரட்டி அப்படியே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். அதுக்கு ரத்து இல்லை, அதுக்கு மாற்று கருத்தோடு இல்லை. இவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கிறாங்க இல்ல, இவர் கையேந்தினார். அல்லாஹ் எப்படி கையேந்தினார்டா, யா அல்லாஹ் இன் கானத் காதிபத்தன், இந்த பெண் பொய் சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால் இந்த பெண்ணுடைய பார்வையை இல்லாமலாகி. அது மட்டுமில்லை, அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பூமியிலே இந்த பெண்ணை மௌத்தாக்கி. பகவத் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, அந்த பெண்மணி கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த பெண்மணியுடைய 2 பார்வை இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பெண்மணி வாழ்ந்த தோட்டத்திலே ஒரு கிணறு இருந்த ஆழமான அந்த கிணறுக்குள்ளே அப்படியே விழுந்த பெண் போப்பாங்க. அநியாயம் செஞ்சால் அங்க போகத்தை விட இங்கே கிடைக்கும். சிலவங்க லவ் பண்ணு ஆதரிக்கிறது கூடும் என்று சொல்லலை, அதை வரைக்கும் நல்ல டீப்பா போகும் லவ். இவர் விளங்குறாரு, நான் செய்வது பாவம், அநியாயம், இதை செய்யக்கூடாது என்று தவிர்த்து கொண்டா ஓகே, அதுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கும். இவர் ஏமாத்துறார், இது அநியாயம். அந்த பெண்ணோட பேசி பழகி பார்த்து அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்தால் அந்த பெண் கையெழுந்தினா போதும் வாழ்க்கை நாசம். சில மனைமாருக்கு அநியாயம் செய்யும், கையெழுந்தினா போதும். எந்த காரணம் இல்லாம அந்த பெண்ணை விடுவிக்கிற வாழலாம் கிடைக்கும். இல்லாட்டி அந்த பெண் இன்னொரு ஆணோடு தொடர்பாகி இந்த ஆணை வெறுத்து வாழ்கிறார், அதுக்கும் கிடைக்கும். யாரும் யாருக்கு உலகத்தில் அநியாயம் செய்தாங்களோ அதுக்கான தண்டனை அங்கே இங்கே கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் கிடைக்கின்ற பாவங்களில் அடுத்த பாவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்கள் இந்த ஹதீஸை நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க இந்த ஃபெஷனா போயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பாவம் ஒரு ஃபெஷனா போயிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யும்ஸஹு கௌமு மின் ஹாதிஹில் உம்மah ஃபி ஆখির الزمان قردة وخنازير. கடைசி காலத்தில் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் குரங்குகளாகவும் நன்றிகளாகவும் உருமாற்றப்படுவார்கள். சரியான ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டார்கள், அலைஸ யஷ்ஹதூன அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ யஸூமூன் வ யஸல்லூன். யா ரசூலல்லாஹ், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தொழக்கூடியவர்களா, நோன்பு நோக்கக்கூடியவர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அவர்கள் முஸ்லிம்கள், தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கமா பாலஹும் யா ரசூலல்லாஹ், எதனால் அவர்கள் உருமாற்றப்படுவார்கள்? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தஹது அல்-மஆசிஃப வல்-கைனாத வத்-துஃபூஃப வஷரிபு அல்-அஷ்ரிபா. 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, இசையை எடுத்துக் கொள்வார்கள், இரண்டாவது மதுபானம் குடிப்பாங்க. இசை என்பதை சொசைட்டியில் அது ஒரு பாவமே இல்லை. மையத்து வீட்டில் மட்டும்தான் இசை இல்லை. அதன் காலப்போக்கில் என்ன நடக்குமோ அல்லாஹ் தான் பாதுகாப்பான். ஒரு கல்யாண ஊடனா முதலாவது என்ன போகும்? பாட்டு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் என்ன போகும்? பாட்டு.
மகரிபுக்கு பின்னால வீடுகள் என்ன போகுது? பாட்டு, இசை. சில பொடிமாரி எப்படியா வேறொரு பாட்டோண்ட இவரோட போட்டோ போட்டு இவர் நடிச்சு காட்டுற, இவர் ஹீரோ. அது போதாதுக்கு அவரோட முகம் கருப்பாய்க்கும் நேரடியாக போல வீடியோ வெள்ளை அறியும். யாருக்கு காரணம்? இந்த டிக்டாக் செய்வதால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இசைய போட்டு பாட்டை போட்டு எவனோ முதல் கல்வாரம் பேசுற பேசி நீங்க டிக்டாக் போடுறீங்க வாழ்வார்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் தாராளமா செய்யுங்க. முழுக்க முழுக்க பாவம் தான் கிடைக்கும். அந்த டிக்டாக் வீடியோ நீங்க ஷேர் பண்ணதுக்கு பின்னால நீங்க மௌத்தாகிறார், அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவம் அவருக்கு வரும். நல்ல வீடியோக்களை போடுங்க, ஒரு ஹதீஸ படிங்க, ஒரு சம்பவத்தை படிங்க, டிக்டாக் செய்யுங்க. 5 பேர் கேட்பாங்க, பாட்டா தான் 100 பேர் கேட்பாங்க. ஹதீஸ்கள் தான் கேட்கவில்லை. ஒரு சம்பவம் சொன்னா எத்தனை பேர் கேட்கிறது? ஒரு 2 பேர் 3 பேர். பாட்டா ரைட். அதுக்கு டிக்டாக் செய்தவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க அதை பழகிட்டீங்கடா, அதுக்கு அடிமையாகிட்டீங்கடா, அதை விட்டுட்டு உங்களுக்கு உடையலாது. அது ஒரு இசையா, அது ஒரு நீங்க அது சும்மா ஒரு தொழிலுக்கு நீங்க செஞ்சு கொண்டே போவீங்க. ஆனால் ஹதீஸ் என்ன சொல்லுது? யார் இசைக்கு அடிமையாகிறார்களோ, மதுபானத்துக்கு அடிமையாகிறார்களோ, அது ரெண்டும் கலக்கம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் காலை அடைகின்ற பொழுது அவர்கள் எப்படி எழுப்பாட்டப்படுவார்கள் என்றால் பன்றிகளாம் குரங்குகளாம் எழுப்பாட்டப்படுவார்கள். இதுக்கு விருப்பம்னா தாராளமா செய்ய. பன்றி முகமாக குரங்கு முகமாக மென்ன எலும்புகள் இருக்கிறோம் தாராளமாக அந்த பாவத்தை செய்ய. யார் சார் விருப்பமா? இல்லை. இதெல்லாம் சொல்லப்படுகின்ற ஹதீஸ்கள். யாரும் பார்க்கலையே, ஒரு சொட்டை போட்டா என்ன, நாங்க ஊருக்கு இல்லையே, வெளியே தான் இருக்கிறோம், வியாபாரத்தில் தான் இருக்கிறோம், ட்ரிப்ல தான் இருக்கிறோம். ரொம்ப கவலையான விஷயங்கள். மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டிய இடங்களிலே இன்னைக்கு இசை. மார்க்கம் சொல்ல வேண்டிய இடம், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டிய இடம், அங்கேயே இசை இருக்குமாக இருந்தால் இன்னைக்கு என்ன சொல்றது? இதை பேசினா சொல்லுவாங்க, இந்த அசரத்மாருக்கு வேலையே இல்லை, இவங்க எங்களை எதிர்த்து தான் மாறும். எதை சொல்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன் இசை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நடத்த முடியாது? ஆண் பெண் கலப்படம் இல்லாமல் ஏன் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது? அன்புக்குரியவர்கள் எல்லாம் நல்லடியார்களே, 3 பாவங்களை இயலுமான வரை நம்ம தவிர்த்து கொள்ளும். ஒன்று, இன்னொரு மனிதனை பற்றி விட்டு கட்டுதல். 2வது, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கிறது. 3வது, இசை, மதுபானம். இது யார் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பழகுமோ அவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான அவர்களுக்கான தண்டனை அவர்கள் காலை அடைகின்ற பொழுது ஹதீஸ் வருகிறது. மனிதர்களால் தூங்கினவர்கள் காலை அடைகின்ற பொழுது பன்றிகளா குரங்குகளா மாற்றப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க செய்யற பாவத்தை 3 பேருக்கு ஆண்டு விடும். முதலாவது, படைச்ச அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவம் செய்வாங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்க எங்க இருந்தாலும் எங்களை அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறார். 2வது, எங்களை பிள்ளைகளுக்காக நாங்க பாவம் செய்யக்கூடாது. ஏன்? நாங்க பாவம் செஞ்சா அதே பாவத்தை எங்களை பிள்ளைகளும் செய்வாங்க. அது ரகசியமான பாவங்களாம் இருக்கே, அந்த பாவம் பிள்ளைகள் செய்வாங்க, இது உண்மை. 3வது, நாம் எங்களை மனைவிக்காக எங்களை பாவம் செய்யக்கூடாது. ஏன்? நாம நினைக்கிற எங்களை மனைமார்கள் அதாவது பக்குவமாக்கணும், யாரோட பேசக்கூடாது, கலைக்கக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஆனா எங்களுக்கு எல்லாம் செய்யும். நாங்க பத்தினி தன்மையுள்ள மனிதர்களாக இருந்தால் எங்களோட மனைமார்களும் பத்தினி தன்மையுள்ள பெண்களாக இருப்பார்கள். அதிர்ஷ்டவசம்.
ஆண்களே, நீங்கள் பத்திய தன்மை உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைவிமார்கள் பத்திய தன்மை உள்ளவர்களா இருப்பார்கள். நாங்க போடுற கூத்து என்ன? அல்லாஹ் அக்பர். ஷைத்தான மீறி போற கூத்தெல்லாம் போட்டுட்டு எங்களை மனைவிமார்க்க சுபித்துவம் எதிர்பார்க்க ஒரு நாள் முடியாது. எப்படி எதிர்பார்க்கிறது? அல்லாஹ்வுக்காக பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மனைவிக்காக எங்களுடைய பாவங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவங்கள் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பான். யா அல்லாஹ், நல்லவர்களை வாழ்ந்து நல்லவர்களை மௌத்தாக்குவாயாக. சாலிஹ்களுக்கு தலைவர்களாக தருவாயாக. பாவத்துடைய சுவையை எங்களுடைய உள்ளத்தில் நிறுத்துவாயாக. நன்மைகளுடைய சுவையை எங்களுடைய உள்ளங்களுக்கு கூட்டிடுவாயாக. பாவத்தின் மீது ஒரு கசப்பை ஏற்படுத்திடுவாயாக. நன்மைக்குரியவர்களாக செல்வாயாக. முத்தகைகளுக்கு தலைவர்களாக செல்வாயாக. நல்ல மனிதர்களாக செல்வாயாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாக்குவாயாக. எங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு தீனுடைய விஷயத்திலே மும்முரமாக இருக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. சுன்னாக்களை பேணி வாழ்கின்ற சமூகமாய் மனைவியை மாற்றிடுவாயாக. நபியை நேசிக்கக்கூடிய உம்மத்தாய் மனைவியை மாற்றிடுவாயாக. அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்தை மனைவிக்கு நசீபாக்குவாயாக. கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக. பிறர்கள் மீது அநியாயம் செய்ததற்கு முன்னால் மௌத்தாவதை பாதுகாப்பாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் அநியாயம் செய்திருக்கிறோம் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய பொருத்தத்தோடு எங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு உதவி புரிவாயாக. தாய் தந்தையோட ஆக்களை பெற்ற பிள்ளைகளால் அனைவரை மாற்றிடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாளர்களாக கேள்வாயாக. எங்களுடைய மனைமார்களை கண்குளிர்ச்சியாக கேள்வாயாக. தீனுடைய சூழலை ஏற்படுத்திடுவாயாக. மார்க்கத்துடைய சூழலை ஏற்படுத்திடுவாயாக. மஸ்ஜிதோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுடைய ரூஹ்களை இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு மனிதர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم. ارسل بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد، فاوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، فان التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنه. قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا بالايات والذكر الحكيم. انه تعالى جواد كريم ورب حليم، فاستغفروه انه الغفور الرحيم.